ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பான கோட்டையை பிடிப்பது யார் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஒவ்வொரு தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருந்துறை சட்டமன்ற தொகுதியை தான் பார்க்குறோம். எஸ்ஐஆருக்கு பின்பு இங்கே 15,000 சொச்சம் வாக்குகள் நீக்கப்பட்டது. 2021 83.31% வாக்கு பதிவானது. இப்பொழுது 92.13% வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னா 15,000 வாக்குகள் தான் நீக்கியிருக்காங்க எஸ்ஐஆரில். ஆனால் 92% வாக்குகள் பதிவாயிருக்குது. இது தாவேக்காவுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். 2021 சுயேட்சையாக போட்டி விட்ட என்டி வெங்கடாச்சலம் அப்படிங்கிறவர் தான் 2026 திமுக நிறுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதும், எஸ் ஜெயக்குமார் அவர் தான் அதிமுக சார்பாக போட்டியிடுறார். விபி அருணாச்சலம் தாவேக்கா, லோகநாதன் லோகு நாம் தமிழர் கட்சியிலே போட்டு போடுறாங்க. இங்கு கள ஆய்வு செய்த தியானேஷ் நம்மோடு இணைகிறார். வணக்கம். பெருந்துறை என்ன சொல்லுது? பெருந்துறை பாத்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு மாதிரி இருக்கு. இப்ப எலெக்ஷனுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ ஒரு ஏடிஎம்கே வேட்பாளர் தான் கிட்டத்தட்ட ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருந்துச்சு. இப்ப களம் அவருக்கு சாதகமா தான் இருக்கு. பட் அது நெக் டு நெக் உறுதியா சொல்ல முடியாத நிலைமையில் இருக்குது. ஏன்னா கள ஆய்வுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிட்டிங் எம்எல்ஏ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருந்துச்சு. அவர் எந்த அலிகேஷனும் போகல. ஏன்னா ஆளுங்கட்சி டிஎம்கே இருக்கிறதுனால அதிமுக வேட்பாளர்னால அது ஒரு இது. அப்புறம் எதிர்ப்பு கொஞ்சம் மாற்ற வேலைங்கிற மாதிரினால அதிமுக சாதகமாக இந்த காலம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு இருந்துச்சுங்க. இப்ப தேர்தலுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பணம் போட்டுவாடா அதுதான் இங்க வெற்றி வாய்ப்பு தீர்மானிக்குது. அதே மாதிரி விஜய் ஃபேக்டர் அவங்க கொஞ்சம் அதிகமாகவே கொஞ்சம் பிரிக்கிறாங்க. இதையெல்லாம் கால்குலேட் பண்ணும்போது இப்படி நெக் டு நெக்காக இருக்கும். உறுதியை சொல்ல முடியாது. வெற்றி வாய்ப்பு பாத்தீங்கன்னா ஒரு 500, 1000, அதிகபட்ச வெற்றினா 5000 வெற்றி பெற முடியும். அது கோப்பு வெங்கடாச்சலமா அதிமுக சிட்டிங் எம்எல்ஏ இருக்கக்கூடிய உறுதியா சொல்ல முடியாது. இந்த பகுதியில் தாவேக்கா எவ்வளவு பர்சன்டேஜ் வாக்குவாங்க? தாவேக்கா ஒரு 20% ஓட்டு வாங்குவாங்கிறது வாய்ப்பு இருக்கு. அவங்க யாருடைய வாக்குகளை விழுங்குறாங்க? இங்க பாத்தீங்கன்னா அதிமுக வாக்குகள் தான் விழுங்குறாங்க. ஏன்னா இது அதிமுகவோட கோட்டைங்க. இது அதிமுகவோட கோட்டை. இன்னைக்கு வரைக்கும் கோட்டையா தான் இருக்குது. அதனால அவங்களோட வாக்குகள் இவங்க பறிக்கிறாங்க. அந்த வாக்குகள் பறிக்கிறதுனாலதான் வாக்கு வித்தியாசம் குறையுது. அது திமுகவுக்கு கொஞ்சம் சாதகம் இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போ சென்ற முறை பார்த்தீங்கன்னா கேகேசி பாலு அப்படின்னு சொல்லி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி அதோடைய சார்பாக தான் போட்டிக்கிட்டாங்க. அவங்க ஒரு 70,000 வாக்குகள் வாங்கினாங்க. இப்பொழுது அது திமுகவுக்கு தோப்பு வெங்கடாச்சலத்துக்கு கொடுத்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய வாக்குகள், அதாவது அந்த கொங்கு மக்கள் அந்த கட்சியில் ஜாதி சார்ந்து இருக்கக்கூடியது, அந்த வாக்கு ஏதாவது தாவேக்காவுக்கு பிரியுதா, இல்லை அது அப்படியே திமுகவுக்கு தான் டிரான்ஸ்ஃபர் ஆகுதா? அது திமுக டிரான்ஸ்ஃபர் ஆகாது. அதிமுகவுக்கு தான் வருங்க. எடப்பாடியாரும் அதே தான். நீங்க சமூகம் சார்ந்த ஓட்டுகள் 90% அது திமுகவுக்கு போகவே போகாதுங்க. அது அதிமுகவே தான் வருது. அது சொன்னாங்கன்னா அது மாயை, உண்மை அதுல கிடையாதுங்க. தாவேக்காக்கும் அந்த ஓட்டு பிரியறது கிடையாதுங்க. தாவேக்கா ஓட்டு பிரியறது பிற சமூகங்கள் ஓட்டும், அந்த எஸ்சி சமூகங்கள் ஓட்டு மட்டுமே தான் தாவேக்காக்கு பிரியுது ஒழிய இந்த கொங்கு வெள்ளாளர் சமுதாயம் சார்ந்தவர் ஓட்டு அதிகபட்சம் பிரியுது. அதிகபட்சம் தாவேக்காக்கு போனா 2%, 3% வாக்கு மட்டும்தான் இருக்கு போக ஒழிய இந்த சமூகத்துல இருந்து அதிக ஓட்டுகள் தாவேக்காக்கு போறதுக்கான வாய்ப்புகள் சுத்தமாவே இல்லை. அப்பனா அது ஜெயக்குமாருக்கு ஒரு அட்வான்டேஜாக தானே இருக்கும். ஏன்னா கேஎம்டிகே இந்த தடவை போட்டி போடலை, திமுக சார்பாக வெங்கடாச்சலம் போட்டி போடுறாரு. அப்படிங்கிறதுனால வாய்ப்பு நீங்க ரொம்ப குறைவாக தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இது எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆகுது, எப்படி பிரியுது ஓட்டு? ஏன்னா இப்ப இவரு தோப்பு வெங்கடாச்சலம் அதே சமூகத்தை சார்ந்தவர் தாங்க. அதனால சொல்றேன், அதான் கணிக்க முடியாது. எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் அவரு அதிமுக வேட்பாளர் ஜெயிப்பாங்க இருந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் அந்த பணம்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் சமூகம் சார்ந்தது இவரும் பார்த்தா மாமன் வச்சிருந்தா அவரும் அந்த மாமன் வச்ச சொந்தக்காரர் தான். அந்த அனுதாபத்துல அவங்க சொந்த பந்தங்கள் அப்படி போடுவாங்களுடைய அந்த வாக்கு வித்தியாசம் மாறுபாடுகளுடைய பெரிய உறுதிட்டு சொல்ல முடியாது வச்சுக்கோங்களேன். சரி, இந்த தேர்தலின் போது கவனிப்பு பண்ணதுல யாரு சரியாக பண்ணியிருக்கிறா? அதிமுகவின் ஜெயக்குமாரா இல்ல தோப்பு வெங்கடாச்சலமா? தோப்பு வெங்கடாச்சலம் 2 பேரும் பண்ணிக்கிறாங்க. இவரை கம்பேர் பண்ணும்போது ஒரு 500 ரூபாய் அதிகம். எல்லா பக்கமும் 500 ரூபாய் பண்ணிக்கிறாங்க, நீங்க 1000 பண்ணிக்கிறாங்க. அந்த இதுல பண்ணிக்கிறாங்க. பணமெல்லாம்
யாரு கொடுத்தாலும் பணம் வாங்கக்கூடிய மனநிலையில மக்கள் இருக்கிறாங்க. பட் அவங்க தெளிவா இருக்கிறாங்க யாருக்கு போறோம்ங்கிறது. அதை மாற்ற முடியாது. சரி, உங்களை பொறுத்தளவு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புல பெருந்துரை யாருக்கு? பெருந்துரை வாக்கு வித்தியாசங்கள் 5000 வாக்கு வித்தியாசம் ஜெயிப்பாங்க. பட் அதிமுகவா திமுகவாங்கிறது தெரியலைங்க. அதுதான் உண்மை. இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. நாளைக்கு விஜய்னால இந்த களம் ஏறி அதிமுக சாதகமான களம். பட் கடைசி நேரம் உபசரிப்பு இவங்களோட பிரிக்கிறது கொஞ்சம் நிறையவே பிரிச்சுக்கிறாங்க. போலிங் பர்சன்டேஜ் அங்க அதிகம் 92% ஆயிருக்கு. அதனாலதான் கணிக்கக்கூடிய சூழ்நிலைக்கு. ஏன்னா வாக்கு 15,000 வாக்குகள் தான் குறைச்சிருக்கிறாங்க. பட் இருந்து அதிகபட்ச போலிங் இருக்கிறதுனால இது உறுதியா இவங்களுக்கு அவங்களுக்கான்னு சொல்ல முடியாத நிலைமையில இருக்கு. இப்ப தாவேக்குடைய வாக்கு நகர பகுதியில அதிகமாக பிரிஞ்சிருக்குதா, கிராம பகுதியில பிரிஞ்சிருக்குதா? கிராமப்புறத்துல பாத்தீங்கன்னா என்னைக்கு அதிமுக நகரப்புறத்துல தான் பிரிஞ்சிருக்கு. கிராமத்துல விஜய் பெருசு போட்டா மதிக்கலைங்க. குழந்தைங்க சொல்லிதான் போய் போடுங்க பாருங்கன்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த பயிர் பெரியவங்க குழந்தைங்க சொல்றது ஒரு லெவலுக்கு தான் கேட்பாங்க. அவங்க தெரியும் ஓட்டு போட்டுக்கிறாங்க. குழந்தைகிட்ட அவங்க ஆம்பல் மட்டும் தலையேற்றுவாங்க. வாக்குங்கிறது தீர்மானிக்கிறது நகர வாக்கா கிராம வாக்கா? இங்க பாத்தீங்கன்னா இந்த சைடு பாஜகட்டுப்பாளையம், திங்களூர், மிச்சாம்பாளையம் உள்ளது, பெருந்துறைக்குள்ள ஒரு சீனாபுரம் அந்த மாதிரி ஏரியாக்குள்ள அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா கிராமப்புற வாக்காளர் இருந்தாங்க. நகரப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பெருந்துறை, அந்த சீனாபுரம், சிவன் இந்த சைடுலாம் பாத்தீங்கன்னா ஒரு சிட்டி சைடு இருக்குங்க. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வாக்குங்க கொஞ்சம் அதிகமா இருக்கு, பரவலா இருக்குங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா வில்லேஜ் சின்ன சின்ன ஏரியா கொஞ்சம் இருப்பாங்க, தோட்டங்க அந்த மாதிரி தான் இருக்குங்க. பட் நகரப்புறத்துல அடர் அதிகமா மக்கள் தொகை இருக்கிறதுனால அங்கதான் ஓட்டுகள் பிரியுது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்க்குறோம். ஆரம்பத்தில் இங்கு அதிமுக கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும் அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய ஜெயக்குமார் வெற்றி பெற்றே விடுவார் என்று நினைக்கப்பட்டது. ஆனால் இங்கே ஓட்டு பர்சன்டேஜ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 92% மேலே பதிவாயிருக்குது. தோப்பு வெங்கடாசலம் சென்ற முறை சுயேட்சையாக போட்டுவிட்டார். இப்பொழுது அவர் திமுக பக்கம் வந்ததுனால அவர் நிறுத்தியிருக்காங்க. அவர் கடைசி கட்ட கவனிப்புகளை மிக கச்சிதமாக அவர் பண்ணியிருக்கிறாரு. ஜெயக்குமாரை கம்பேர் பண்ணுறப்ப ஜெயக்குமார் கொடுத்துருக்காரு, அவரை விட அவர் கொஞ்சம் அதிகமாகவும் சரியாகவும் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஒரு எட்ஜு ஒன்று இருக்குது. தாவேக்கா எந்த அளவுக்கு பிரிக்குது அப்படிங்கிறது ஒரு கன்ஃபியூஸாக இருக்குது. ஏன்னா கிராமத்தில் தாவேக்காவுடைய ப்ரெசன்ஸ் கம்மியாக இருக்குது, நகரத்தில் அதிகமாக இருக்குது. மக்கள் அடர்த்தியாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா நகரத்தில் தான் இருக்காங்க. அங்கே பெரிய பெரிய தோப்புகளில் ஒரு வீடு 2 வீடுன்னு அப்படி இப்படி தான் இருக்குது. அடர்த்தியாக இருக்கிறது நகரத்தில். ஸோ அந்த வாக்குகள் அதிகமாக தாவேக்காக்கு போயிருக்கிறதுனால ஒரு ஜட்ஜ் பண்ண முடியல. வாக்கு வித்தியாசங்கிறது 500லேருந்து 5000 வரைக்கும் தான் இருக்கும் இந்த முறை அப்படின்னு கள ஆய்வில் ஈடுபட்ட தியானேஷ் சொல்கிறாரு. ஒரு சின்ன எட்ஜு ஜெயக்குமாருக்கு இருந்தால் கூட அதே சமூகத்தை சார்ந்தவர் தோப்பு வெங்கடாச்சலம், 2 பேரும் உறவினர்கள் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்படி இருந்தால் கூட நெக் அண்ட் நெக் ஃபைட் இருக்குது. தாவேக்கா எந்த அளவுக்கு வாக்குகளை திமுக வாக்குகளை சாப்பிடுதா, இல்லை அதிமுக, ஏன்னா சிட்டிங் எம்எல்ஏவாக அதிமுக இருக்கிறதுனா அதிமுகவுடைய வாக்குகளும் பிரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் ஒரு முழுமையாக நமக்கு சொல்ல முடியல. ஒரு நெக் அண்ட் நெக் ஃபைட்டு தான் ஈரோடு பெருந்துறை சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இருக்கிறது. ஆகவே மே 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம பொறுத்திருக்கணும். மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.